டேஸ்டியான தக்காளி தேங்காய் சட்னி இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். 4 இட்லி அதிகமாக சாப்பிடுவாங்கங்க. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டேன். 6 வரமிளகாய் சேர்த்து நல்லா செவந்ததுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. பெரிய வெங்காயம் இந்த அளவுக்கு கலர் மாறினதுக்கப்புறம் ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா பழமான தக்காளியாக சேர்த்துக்கோங்க. தக்காளி மசிகிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு தக்காளியை நல்லா இந்த அளவுக்கு கூழ் மாதிரி ஆயிடணுங்க. இந்த அளவுக்கு மசிஞ்சதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். இப்போது 4 டேபிள் ஸ்பூன் தேங்காய், 4 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை, தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு ரொம்ப நைஸாக அரைக்காமல் கொஞ்சம் குறைன்னு அரைச்சிக்கலாங்க. அப்போ தான் இந்த சட்னி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த சட்னியை பவுலில் மாற்றிக்கிட்டேன். மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி அலசி ஊற்றிட்டேன். இப்போ தாளிக்கிறதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், 1 டேபிள் ஸ்பூன் கடுகு, 2 வரமிளகாய், கொஞ்சமாக கறிவேப்பிலை சேர்த்துட்டு தாளித்து கொட்டிடலாங்க சட்னியில். அவ்வளோதான், ரொம்ப டேஸ்டியான தக்காளி தேங்காய் சட்னி ரெடி.